இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சூப்பர் பக் அப்படின்றத சொல்ல போறேன். சூப்பர் பக் அப்படின்னா என்னன்னா, சூப்பரான பூச்சி அப்பலாம் இல்லைங்க. இப்ப நம்ம உடம்புல நிறைய வியாதிகள்லாம் வருது இல்லையா? அந்த வியாதிக்கு காரணம் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பாரசைட் அப்படின்னு சில நுண்ணுயிரிகள், கண்ணுக்கு தெரியாத உயிரிகள் மூலமா நம்மளுக்கு நோய் கிருமிகள் மூலமா நம்மளுக்கு நோய்கள் வரும். இதுதான் வந்துட்டு மைக்ரோ ஆர்கனிசம், நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வர வியாதிய நம்மளால தடுக்க முடியல, இதனால வர வியாதிய நம்மளால தடுக்க முடியல அப்படின்னா, அப்பதான் அதுக்கு மெடிசனே கிடையாது, மருந்தே கிடையாது அப்படின்றப்ப வரப்பதான் சூப்பர் பக் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிசீஸை நம்ம க்யூர் பண்ணவே முடியாது, சரி பண்ணவே முடியாது, அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கு நிறைய டெத்தும் காசாகும். இப்போ நம்ம பாரசைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் என்னது, நம்மளோட உடம்புல நிறைய நோயை உருவாக்கும். அதுதான் அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு சூப்பர் பக்காக மாறும். அதே மாதிரி ஃபங்கஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது நோயாளிகளோட ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறமா அது என்ன ஆகும் அப்படின்னா அது நோயை உருவாக்கும். பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிறையா சிறுநீரக பாதை, அதுக்கப்புறமா நிறையா லங்ஸு, நுரையீரல், அப்புறமா நிறைய இடத்துல அது நோய் கிருமி தொற்றை பெருக்க ஆரம்பித்து நம்மளுக்கு நோய் உடம்புல வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அது நோய் உருவாக நம்ம அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு மருந்து கொடுக்குறோம், அந்த மருந்து கொடுத்து அந்த நோய் போகணும். அப்படி போகாமல் அந்த கிருமி அந்த மருந்துக்கும் மீறி அது வளர்ந்து நோயை உருவாக்குது அப்படின்னா அதுதான் சூப்பர் பக். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் இந்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மருந்து கொடுத்தும் எவ்வளோ மெடிசின் கொடுத்தாலும் அந்த நுண்ணுயிரி கிருமிகளோட நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த நுண்ணுயிரியை என்ன சொல்றாங்க அப்படின்னா சூப்பர் பக் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சூப்பர் பக்கா மாற விடாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கையை 20 நிமிஷத்துக்கு நல்லா வாஷ் பண்ணணும். நீங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சரி, கையை நல்லா கழுவணும். அப்புறமா நீங்க யூஸ் பண்ற கிச்சன் ஆகட்டும், அதில் இருக்க பாத்திரங்கள் ஆகட்டும், இல்லை பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லாவே அந்த கட் பண்ணுற நைஃபு, அந்த கத்தி, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுற கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மெட்டல் இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக், அந்த கட்போர்ட், அது எல்லாமே நல்லா க்ளீனாகவே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து பாதுகாப்பாக இருக்கணும். பார்ட்னர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு நோய் இருக்கிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தள்ளியே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும், நமக்கு சில நேரம் கூடலாம், சில நேரம் குறையலாம். அதனால நம்ம ஒரு நோய் இருக்கிற பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட தள்ளியே இருக்கணும். அதுக்கப்புறமா வேக்சின் போடணும். வேற ஒரு நாட்டுக்கோ இல்லை வேற இடத்துக்கோ போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேக்சின் அப்படின்றது நம்ம வச்சிருக்கணும் அப்படின்றது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கணும். கரெக்ட் டைமில் கரெக்டாக நம்ம கரெக்ட் மெடிசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து, அதாவது பெரிய பிரச்சனையை ஆக விடாமல் நம்ம தடுத்துக்கலாம். ஓகே இது பிரச்சனை இல்லை, இதான ஸ்டார்டிங்கு, போக போக சரியாயிரும் அப்படிலாம் விடக்கூடாது. அப்படி விட்டால் தான் அது சூப்பர் பக்காக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. டாக்டர் கிட்ட எதுனாலும் கேட்டு அட்வைஸ் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம டாக்டர் சொல்கிறத கேட்டு அதை நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் சூப்பர் பக் வர விடாமல் நம்ம தடுக்க முடியும். இப்போது
ஆராய்ச்சிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2030க்குள்ள சூப்பர் பக்னால நிறைய பேர் இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இதுக்கு மேலே வரப்போகிற நம்ம எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகுறோமோ அதே மாதிரி தான் மைக்ரோ ஆர்கனிசமும் நுண்ணுயிர் கிருமிகளும் வாழ்றதுக்கு தகுதி ஏற்றுக்கிற மாதிரி எந்தெந்த அது வாழ்றதுக்கு நம்ம உடம்பு தானே தேவை அதுக்கு. ஸோ அது வந்து எப்படிலாம் வந்து போராடி வாழணும்னு சொல்லி அதுவும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம எப்படி டெவலப் ஆகிறோம் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நுண்ணுயிர் கிருமிகளும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே தடுக்கிறது தான் நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ நம்ம வந்து கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்கெல்லாம் வந்து நம்ம அதை வந்து ரிஸ்க் வந்து எடுக்க முடியாத மாதிரி, அதாவது ரொம்ப ஹெவியாக வந்து நோய் வந்து ரொம்ப போகக்கூடாத மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து அதை வந்து கிளியர் பண்ணி ஹெல்த்தியான ஒரு நேச்சரும் ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தும் ஒரு பாடியும் இருந்தால் தான் சூப்பர் பக் அப்படின்ற மாதிரி ஒரு கிருமினால அழிவிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம்.